Sir. Streaming, sir. Yeah, good evening. Live வந்துச்சா? வந்துச்சு sir. Okay, right. Good evening, everyone. Really happy. This is the 79th meet of Mind Your Mind with Stephenraj. இந்த நிகழ்ச்சியில வந்தவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை நாம பார்க்கிறோம். மேத்ஸ் ஆர் மேஜிக். இந்த மேத்ஸ் யார் கண்டுபிடிச்சாங்க, எப்போ வந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? பட் நிறைய சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம சில விஷயங்களை சொல்லலாம். மெசபடோனியா அப்படின்ற இடத்துல இருந்து தான் இது வந்திருக்கு. ஒரு இடத்துல 3 ஆப்பிள் பார்த்துருக்காங்க, 3 டாக் பார்த்துருக்காங்க. மக்களுக்கு ரெண்டும் பேரலா இருக்கு, காமனா இருக்கு. இந்த பக்கம் காமன், இது பக்கம் காமன். ஸோ இது எப்படி சொல்றது, எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியால இருந்து தான் அவங்க கவுண்டிங்ன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோமன்ல இருந்து அவங்க லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அது 7 லெட்டர் தான் வந்திருக்கு. 7 லெட்டர் வந்த பிறகு அவங்க அதுக்கப்புறம் 9 லெட்டர்ஸ் போயிருக்கு. இங்க வந்து ஒரு 10 வரைக்கும் வந்துட்டு திருப்பி 10 போகும்போது அங்க ரைட்டிங்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்தியால இருந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூன்யம், பூஜ்யம். ஒரு எல்லாம் இருக்கும்போது நம்பர் கவுண்ட் பண்றோம், இல்லாத ஒரு இடத்துல எப்படி சொல்றது அப்படின்றத யோசிக்கும் போது இந்த உலகத்துல நம்ம இருந்தது இல்லாத ஒரு இடம், அது ஒரு பூஜ்யமான இந்த சூன்யம்ன்றது வந்து ஒரு சக்தி வாய்ந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்ற விஷயத்த நம்ம ஆரியப்பட்டான்றவர் தான் ஜீரோவை கண்டுபிடிச்சாரு. இந்த மணல்ல ஒரு கல்லுங்கெல்லாம் பொதிஞ்சதுன்னா அந்த கல்லை எடுத்ததுன்னா அந்த குழி ஒன்று விழும், அந்த குழி வந்து ஜீரோ மாதிரி தெரியும். ஸோ இந்த ஜீரோ மாதிரி தெரியுது, இது வந்து ஒரு ரவுண்டா தெரியும். இதை வச்சுதான் அந்த ஜீரோன்றது கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இப்படி நம்பர்ஸ் வந்தது, இது ஜீரோ வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி நமக்கு வரலாறு இருக்கு, இது பெரிய வரலாறு. இப்படிதான் அந்த கணக்கு தொடங்கின பிறகு கணக்குல இருந்தா எல்லாமே நமக்கு இன்னைக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு கணக்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு தொடங்குறோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி தொடங்குறோம்னா அதுல அந்த அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டைம் வச்சிருக்கோம், அந்த டைம் ஒரு கணக்கு. ஸோ எண்கள் இல்லாத நம்மளால இன்னைக்கு சர்வே பண்ண முடியாது. இந்த எண்களை வச்சு நாம என்ன பண்றோம், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இந்த எண்கள் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும். மேத்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப கடினமான விஷயம். இந்த மேத்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு மேத்ஸே வரல சார், எங்களுக்கு செல்ஃப் ஹிப்னாசிஸ் சொல்லி கொடுத்து மேத்ஸ் வர வைக்க முடியுமா, அவங்களுக்கு கொஞ்சம் சப்கான்சியஸ்ல ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. சில குழந்தைங்களுக்கு இந்த செல்ஃப் ஹிப்னாசிஸ் மூலயமா அவங்களோட மேத்ஸ் எல்லாம் கொஞ்சம் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவங்களோட எண்ணங்களை சேஞ்ச் பண்றதுக்குலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர நாம இந்த மேத்ஸை நம்ம எப்படி குயிக்கா போடுறது, இதுதான் இன்னைக்கு இது. இந்த விஷயத்துல தங்கவேல் கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த இது பண்ற, அவங்க அப்பா சொல்லி கொடுத்து அவர் கத்துக்கினார். இதை 1 லட்சம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் குழந்தைங்களுக்கு. இதுல நிறைய பேர் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிராக் பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களா இருக்கீங்க, பெரியவங்க இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் இன்னைக்கு நமக்கு ஒரு சில மெத்தட்ஸ் எப்படி எல்லாம் போடலாம் அப்படின்றத தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் சொல்லி கொடுக்க போறாரு. ஸோ அதை நீங்க எல்லாம் கத்துக்கினீங்கன்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல பாடமா இருக்கும். இதை வச்சு நீங்க அடுத்த ஸ்டெப் முன்னேறதுக்கு வழி இருக்குன்ற இதோட இந்த நிகழ்ச்சியை தங்கவேல் கிட்ட ஒப்படைக்கிறேன். தங்கவேல், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். Friends, welcome. Would like to go to the program straight away. உங்களோட சேலஞ்சஸ் தான் இந்த ப்ரோக்ராம்னுடைய சக்ஸஸ். இப்போ உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு ஸ்டடீஸில் ஆரம்பிக்கிறப்ப இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸு, கியூப்ஸு, இது எல்லாமே பண்ணணும்னா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸு.
So tables plays a major role in recalling all the things, right? இப்ப இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வெறும் 4th உங்க ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃபேஸ் தெரியுதா? சார் ஆக்சுவலி பவர் வென்ட் ஆஃப் சார். ஐ வில் கம் ஓ! வித் வீடியோ சரி, லிட்டில் பிட். ரைட். ஓகே, ஓகே. தென் ஓகே, ஓகே. கேரி ஆன், கேரி ஆன். So the problem is we have a struggling in எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா recalling the tables. So I would like to start with recalling the tables, and we will go one by one how to do this one by one அப்படிங்கிறது பார்க்கலாம். So I'm going to now recall any table from a method which I myself have found. I got something from my father, but after that I have developed a lot of things, and I would like to share. Because of your difficulty, I have found many things to share all about this one. இது பார்த்தீங்கன்னா ஒரு 33 years I'm conducting these type of classes. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட I have reached 1 lakh students, and all they have benefited because of this particular program. ஸோ இது இப்போ உங்களுக்கு கொண்டு வர போறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் இந்த ப்ரோக்ராமுக்கு எதுக்காக மேக்ஸ் ஆர் மேஜிக் அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஜிக் தான் என்னன்னா அன்பிலீவபிள். உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ப முடியாத ஒரு இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ப முடியாத விஷயமா இது இருக்கும். ஸோ இது எப்படி நம்ப முடியாத விஷயமா இருக்குங்க சார். எனக்கு ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட் கொடுத்துட்டுமா? ஷேர் பண்ணி கொடுங்க. கோ ஹோஸ்ட் கொடுங்க. ஹோஸ்ட் கொடுத்துறேன். ஆமா, ஷேர் பண்ணணும் ஸ்கிரீன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க ஹோஸ்ட் கொடுத்துட்டு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன் சார், ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், please listen. I will come to video, have a small technical problem, and we'll join with you a little bit later. ஸோ இந்த ப்ரோக்ராமோட பேரே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆர் மேஜிக் தான். இதில் வந்து நான் ரொம்ப கீழே குட்டீஸ்ல இருந்து ரொம்ப மேலே இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பைரன்ட்ஸ் வரைக்கும் ஒவ்வொன்றா நான் என்ன பண்ண போறேன்னா கவர் பண்ண போறேன். ஸோ இந்த குட்டீஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, தே ஹாவ் அ ப்ராப்ளம் இன் மெமரைசிங் த டேபிள். பட் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டேபிளையும் நீங்கள் வந்து யூ டோன்ட் நீட் டு மெமரைஸ். அப்படியே எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு அந்த டேபிளை வந்து ரீகால் பண்ணி அழகாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ப்ரெசென்ட் பண்ண முடியும். எந்த டேபிளையுமே மனப்பாடம் பண்ண வேண்டாமா சார்? எந்த டேபிளையுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. I'll give you 1 or 2 techniques. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there are so many techniques for remembering, recalling tables without memorization. ஒரே ஒரு டெக்னிக் மட்டும். இப்போ எல்லா குட்டீஸ் இருக்கீங்க. நீங்க ஈவன் நீங்க நோட்டோட கூட வந்து உட்காந்துக்கலாம். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட் அஸ் கோ டு த ப்ரோக்ராம் ஸ்ட்ரைட் அவே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடெல்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை டிராயிங் தீஸ் லைன்ஸ். சம்டைம்ஸ் யூ ரைட் இன் எ ரூல்டு நோட்புக், சம்டைம்ஸ் யூ ரைட் இன் எ அன்ரூல்டு நோட்புக். டோன்ட் வரி அபவுட் தீஸ் லைன்ஸ். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஏ ரெஃபரன்ஸ். உங்களுக்கு எந்த டேபிள் வேணுமாலுமா சார், எந்த டேபிள் வேணாம், வாட் எவர் த டேபிள் யூ வாண்ட், ஜஸ்ட் ரைட் த டேபிள் ஆன் த டாப். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் ஐ ஹவ் டேக்கன் 7th table. I'm going to recall 7th table, but I don't know 7th table. I have not memorized 7th table. I'm going to recall 7th table. எப்படி recall பண்றதுன்னு பாருங்க. 7 மேல இருக்கும். So what I do, I write 7 first time and I write 7 into 1 is equal to 7. அப்படின்னு எழுதிடுறேன். இப்போ it is very easy for you to add. Even you can unmute and speak. We allow you to speak because this is very important interaction. What is 7 plus 7? Can anyone unmute and speak? So 7 plus 7, 14. So what 14. I do, 14. You are correct, 14. Archana, I see here. So you put 4 here and 1 here. See, second time the table is reproduced. 7 into 2 is equal to 14. And then it is very easy for us to see. Please see the cursor. The cursor is going on the top. It is very easy for us to add this 4 and 7. So what is 7 plus 4? Anyone can say? 11. 11. So here we have a carry. So what you have to do, you have to keep only that 1 here, bring this 1 to the above number and add that and bring it down. So what is 1 plus 1? 2. 2. So now we are putting 2 here. So 7 into 3 is equal to 21. So in this way, you can recall the table. Yes. Still the power is not there, but provided with some power outside externally. Thank you. So now it is very easy for us to add this 7 and 1.
What is 7 plus 1? Can anyone say? 8. 8. You are correct, my dear friends. 8, but this time we don't have a carry. So I don't have a carry. Better I add with a 0 and get down these two here. So see, 7 into 4 is equal to 28. I think no more explanation is needed, because you can expand this table up to 10. So 8 plus 7, 15, 5 here, carry 1 here, like this. You will be able to recall. The next question you will be asking me, what about the 2 digits, or what about the 3 digits, or everything? So any digits you can recall. I will tell you how. So friends, how do you feel about this one? In the interaction itself, you can tell. So easy, right? Any table on the spot without memorization, you will be able to recap. So how do you feel? Do you understand this one? Yes, sir. Yes, thank you. All are Thank you. Thank you. Thank you so much. Thank you so much. It is quite easy for you, right? So I will expand this program. 8 plus 7, you will get 15, 5 here and 1 here. So 2 plus 1, you will get 3 here. So 7 into 5 is equal to 35. And then when you add this 5 and 7, you will get 12. So 2 here, we have a carry. So get back that carry to that previous number. 1 plus 3, you will get 4 here. So 7 into 6 is equal to 42. And this time you are going to add only the 2 and the 7. So 2 plus 7 is equal to 9. But we don't have a carry. So get down that 4 here. So 7 into 7 is equal to 49. So the last one, which there are two things. One which it will not be visible to you because of the screen. So 7 plus 9, you will get 16, 6 here and the 1 here. So 56, 7 into 8 is equal to 56. In the same way, you can recall any table, my dear friends. 7th table, 6th table, any table you can recall. This is point number 1. Your major problem is over now. If you know tables very well, உங்களுக்கு டேபிள் நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? You can do squares, you can do cubes, you can do division, you can do multiplication, everything. It is comfortable for you. The only problem for you is tables. இப்ப tables recall பண்ண முடியல, அது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? Thank you for listening. இது மாதிரி நிறைய பார்க்க போறோம். இந்த 8 வந்து 7 மாதிரி கிடையாது. Thanks. The 8 வந்து 7 மாதிரி கிடையாது. Power has come and my bright face also appears in the screen, it seems. Thank you friends for your cooperation. So 8th table மட்டும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பாப்பா வந்து கேட்டுச்சு, அங்கிள், I am daily getting scolded by my teacher because I am not able to tell the 8th table properly in the classroom. Give me one shortcut for that அப்படின்னு கேட்டுச்சு. So I didn't have any idea. I just wrote the table and I saw what is the significance of reproducing or recalling this table. அப்புறம் நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இதுல ஒரு கோஇன்சிடென்ஸ் கண்டுபிடிச்சேன். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். Friends, you can unmute and speak. First time I am writing 8 here. Can anyone say what is 8 minus 2? 6. Come on. Can anyone say what is 6 minus 2? 4. Very good. Can anyone say what is 4 minus 2? 2. Can anyone say what is 2 minus 2? 0. Fantastic. See here. So the pattern has come now. Again, repeat this pattern. 8, 6, 4, 2, like that. So this side it is over. What are you going to do in the next side? I will tell you. Simply put 0, 1, 2, 3, 4. And then 4 is a reset point. Again 4, 5, 6, 7. See, the table is over. You will be surprised to see that the table is over for 8. So 8 ones are 8, 8 twos are 16, 8 threes are 24. No need to memorize, because students, you feel that 8th table is very difficult. Am I right or not? 8th table na romba கஷ்டமா இருக்கு சார், எனக்கு மனப்பாடம் பண்ணாம டெய்லி போய் கிளாஸ்ல டீச்சர் கிட்ட அடி வாங்குறேன் சார் அப்படின்னா, this is the easiest way to recall 8th table. I think your friends, do you understand this one? Yes, ஒரு பக்கம் you are subtracting 8 minus 2, 6 minus 2, 4 minus 2, 2 minus 2. இன்னொரு பக்கம் 0, 1, 2, 3, 4. And the reset point, where's the reference? When 0 comes, again you repeat with 4, 4, 5, 6, 7, 8 ன்னு போட்டீங்கன்னா அப்படியே 8th table recall ஆயிடும். சூப்பரா புரியுதா? நல்லா. ஓகே. ஸோ நீங்க இப்ப இந்த இது மாதிரி
What if let me give you some suggestions. You have to try for 13, you have to try for 132. That is, I'm telling that you have to try for 2 digit. I'm telling you have to try for 3 digit. If you are trying for 2 digit, what you have to do, for example, if it is 13, write 1 in the left side and 3 in the right side. That's over. Please try it in your home, my dear friends. For example, if you want to recall 13th table, write 13 on the top and split that 1 and 3, 1 in the left side and 3 in the right side, and you continue. Your answers will be there. Okay, very good. And if you want to calculate for 132, sir, 132 is a 3-digit number. Don't worry, you can even recall 132 table here. So how you have to calculate? Write 132 on the top. 132 வந்து டாப்ல எழுதிட்டு நீங்க 2 வந்து உங்களோட ரைட் சைடுல போட்டுருங்க, 13 வந்து லெஃப்ட் சைடுல போட்டுருங்க. அதான் 132. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி ஐ ஹவ் ஃபவுண்ட் சம் சொல்யூஷன்ஸ் ஃபார் யூ, குவைட் இன்ட்ரெஸ்டிங். அது நீங்க ரொம்ப நல்லா இன்டராக்ட் பண்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் தான் இந்த ப்ரோக்ராமோடைய லைவ். நவ் லெட்ஸ் கோ டுகெதர். இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் டாபிக், மல்டிப்ளிகேஷன் பை 11 வித்வுட் கேரி. இது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இது என்ன பண்ண போறோம்னா we are going to do within 2 seconds or 1 second. If you are a beginner, 1 or 2 seconds, and for the next sum it will take only 1 second for you to solve this problem. ஒரே ஒரு செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாம். ஒரே லைன்ல ஆன்சர் கிடைச்சிடும். ரெண்டாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஒரே செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம், ஒரே லைன்ல ஆன்சர் கிடைச்சிடும். அப்புறம் இன்னொரு ஜோக் இருக்குதுல, மல்டிபிகேஷன் டேபிள் எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா சார்? ஈவன் 1 டேபிள் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஸோ ஐ வில் டெல் யூ த டெக்னிக். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி ஹவ் இட் கோஸ் ஆன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஆர் கெட்டிங் டவுன் திஸ் 3 பிகாஸ் 3 இஸ் த யூனிட் டிஜிட், ரைட்? காட் த பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா 3 வந்து நமக்கு டவுன் பண்ணிரோம். தென் see what is next to 3. Can anyone unmute and say what is next to 3? 4. 3, 2. I'm not talking about the order, but I'm talking about the sum. Here after before that is after 3 there is a number 2. இந்த இடத்துல பாருங்க, 3 க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா போதும், அல்லது 2 க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா போதும். Now 3 is already written. See what is the number that is next to 3? It is 2. இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க ஆட் மட்டும் பண்ணா போதும். யார் வேணா ஆட் பண்ணலாமே. 3 plus 2, what is 3 plus 2? 5. Down பண்ணிருங்க. Then you get down this 2. இந்த மாதிரி. So பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல ஆன்சர். 253 is the answer actually. So 23 into 11. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். It is a 2 digit number. We feel it very easy. What about large numbers ன்னு கேட்க போறீங்க. That also we have solutions for this one. Okay. So இப்படி தான் நம்ம பண்ண போறோம். 23 into. So this one is first you have to get down 3 and then see what is next to 2, 3. Your volume is low. Sir, அப்படியா? Okay sir, I will adjust that. Thank you sir. So first you have to get down 3 and then see what is next to 2, 3. It is 2. So add this 3 and 2, you will get 5 and then get down the last number without forgetting. So 253. Is it okay sir now? நீங்க மியூட்ல இருக்கீங்க. It's clear now. It's clear. Thank you sir. Thank you friends. Now it is your time to tell the answer for this one. The same story. Anyone can answer this one. First what you have to get down? 2, sir. 2. Very good. What is next to 2? 2? What is next to 3. 2? So add this 2 and 3 and tell me the answer. 5. What is next to 3? 5. So add the 3 and 5 and tell me the answer. 8. Very good. 8. What is next to 5? 4. Add this 5 and 4 and tell me the 9. 9. Never forget to get down the last number. What is the last number? 4. 3. Oh, yes, 49,852 or 49852. All of your answers are correct, my dear friends. And in a single line, you are able to do this answer without any mistake. And this is the secret of maths or magic. You are able to do this one, right? Fantastic, right? So in the Mari, there are so many techniques. There are more than 100 techniques. Would like to say a few techniques here and would like to show you how you இதெல்லாம் எப்படி ஈஸியா கத்துக்க முடியும். இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. மார்க்லாம் எப்படி சூப்பரா வரும், மேக்ஸ் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்.
So that is why we have arranged this program, connecting with your mental ability, your mind, your body, everything, right? அடுத்தது பார்த்தீங்கன்னா multiplication by nines. We are not going to bore you. Can anyone unmute and say, is it possible for you to solve this problem within 2 seconds? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 2 செகண்ட் தான், இதான் 2 செகண்ட். 1 2 2 செகண்ட்ல இந்த சம்ம சால்வ் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சால்வ் பண்ணிடுவீங்க. இப்ப சால்வ் பண்ண முடியுமா? கேன் யூ சால்வ் திஸ் சம் within 2 seconds? Is it possible now? Anyone? சால்வ் பண்ண முடியுமா? ஓகே, சால்வ் பண்ண போறீங்க. I'm going to tell you the technique now. அதுக்கப்புறம் பாருங்க, இது ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா you will be able to solve it very quickly. Friends, one simple question from my side. What is 23 minus 1? 22. அதுக்கு இப்ப எவ்வளவு போயிடுச்சுன்னா 1 செகண்ட் போயிடுச்சு. அப்பா போயிடுச்சுப்பா 1 செகண்ட், அவ்வளவுதான். Okay, 23 minus 1 is equal to 22. Now bring this 22 and write it behind that 99. 99 க்கு கீழ எழுதிடுங்க. இப்ப 99ல இருந்து 22 போச்சுன்னா எவ்வளவு? 77. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சது. 2 செகண்ட்ஸ். 23ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்றதுக்கு 1 செகண்ட் போயிடுச்சு. 99ல இருந்து 22 சப்ட்ராக்ட் பண்றதுக்கு 1 செகண்ட் போயிடுச்சு. 77. சோ என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, the 22 77 is the answer. புரியுதா உங்களுக்கு? Yes sir. How do you feel? ரொம்ப ஈஸியா இருக்கு சார். ரொம்ப ஈஸியா இருக்கு. Thank you. உங்களோட பதில் தான் எங்களோட உற்சாகம். Thank you very much. ஈஸியா இருக்கு. 9th டேபிளும் தெரிய வேண்டாம், 3rd டேபிளும் தெரிய வேண்டாம், 2nd டேபிளும் தெரிய வேண்டாம், எந்த டேபிள்ஸுமே தெரிய வேண்டாம். ஸ்ட்ரைட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் போட முடியும். So this is the technique. This is called as multiplication by nines. The digits are equal. அது புரிஞ்சுதான் பாருங்க please. So now உங்களுக்காக ஒரு சம் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா, நீங்க அந்த சம்ம போட்ட உடனே இந்த சம்ம கொடுக்குறேன். எதுக்கு தெரியுமா? உங்க மனசுல இருக்கிற பயத்தை வெளியில எடுக்கிறதுக்கு தான். உங்களுக்கு எப்பவுமே ஒரு லார்ஜ் நம்பரை பார்த்த உடனே, சார் இவ்வளவு பெரிய நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்க போறீங்க, எனக்கு புரியுது. பட் இவ்வளவு பெரிய நம்பரையும் யூ ஆர் கோயிங் டு மல்டிப்ளை வித்தின் 1 செகண்ட். யார் கூட வரீங்களோ வரலாம். 4 5 6 7 minus 1. யார் வேணா சொல்லலாம். சொல்லுங்க. Come on, unmute and say. 4 5 6 7 minus 1. Sir, 4 5 6 6 5 4 3 3. Very good. You are going very fast. But நிறைய பேருக்கு இன்னொரு தடவை சொன்னா புரியும். அவங்களுக்காக ஒரு ரிப்பீட். இந்த 4 5 6 6 எடுத்துட்டு போய் 9 9 9 9 கீழே வச்சுட்டு again we are going to subtract. இப்ப சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 9 minus 4 5, 9 minus 5 4, 9 minus 6 3, 9 minus 6 3. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆன்சர், பட் ஒரே லைன்ல கொண்டாந்துட்டோம். 2 செகண்ட் தான் இதுக்கு ஆச்சு. Friends, that is the secret of maths or magic. இவ்வளவு பெரிய சம் நீங்க எப்படி ஒரு 5 நிமிஷம் பண்ணிட மாட்டீங்க. 9 7s are 63 க்கு 3 carry 6 அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா 5 நிமிஷம் ஆயிடும். எத்தனை லைன்ஸ் வரும்? 5 லைன்ஸ் வரும். ஆமாவா இல்லையா? 5 லைன்ஸ் வரும். ஏன் 5 லைன்ஸ் வரும்? So first line, second line, third line, fourth line, and then you will draw a line for carry, and together you have to add, and totally it will take 5 lines, and totally it will take 5 minutes for this to solve. But now we have solved it within 2 seconds. Friends, this is the secret of maths or math. Okay, so உங்களுக்காக இப்ப அடுத்தது இன்னொரு டெக்னிக். இந்த டெக்னிக்ல என்னன்னா, you may ask me, sir, it is okay sir, you told me how to multiply 11 sir, you told me how to multiply that 9 sir. What about the numbers which are not correlated? That is, one number is not related to the another number. That we call it as random multiplication. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ரேண்டம்னா என்ன? It is not related, it is not multiplied by 11, it is not multiplied by 9s. இரண்டு சம்பந்தமே இல்லாம இருக்கு. அந்த ரெண்டு நம்பரையும் நான் எப்படி சார் மல்டிப்ளை பண்றது அப்படின்னா, this is random multiplication, and some of the students are studying 4th and some of the students are studying PG. For both the things they have to crack competitive exams. இது தெரிஞ்சதுன்னா ஒரே லைன்ல எல்லாமே நம்ம போடுற எல்லா சம்முமே 2 செகண்ட், நம்ம போடுற எல்லா சம்முமே ஒரே லைன்ல ஆன்சர். அதுதான் இதுல இருக்கிற சீக்ரெட். இப்ப பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும்.
ஓகேவா? ஸோ கிராஸ் அண்ட் கிராஸ் எதுக்கு இதை சொல்லி தரீங்க அப்படின்னா தெர் இஸ் a பேசிக் பிகைண்ட் திஸ். இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம சம் போகும்போது ரொம்ப ரொம்ப இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இது வரைக்கும், அந்த மாதிரி the sum will be quite simple and easy for you. ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 21 இருக்கு, 22 இருக்கு. எதுக்கு இவ்வளோ சிம்பிளாக கொடுத்தேன்னா 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, பெரிய குழந்தைங்களும் இருக்கீங்க. ஸோ இட் இஸ் குட் டு ஸ்டார்ட் வித் a simple number. So for that I have started. Anybody can say the multiplication table for 2. That is the idea. இப்போ நம்மளுக்கு 2 3ங்கிறது முக்கியம் இல்லை, how to do this அப்படிங்கிறது முக்கியம். There are 3 sticks for solving this problem. சார் அந்த 3 sticks நான் எப்படி சார் மெமரைஸ் பண்றதுன்னா, those 3 sticks are present in the sum itself. I will tell you. இப்போ ஒரு straight stick இருக்கு, ஒரு cross stick இருக்கு, ஒரு straight stick இருக்கு. இது எங்க சார் நான் போய் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நீங்க எங்கேயும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சம்ம பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ப்ளூ கலர்ல வருது பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிக் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிக். அப்ப ஆன்சர் யார் வேணா சொல்லலாமே, 1 times 2, 1 into 2. யார் வேணா ஆன்சர் சொல்லுங்க. யார் வேணா 2. வெரி குட். ஸோ புட் a cross here. செகண்ட் பாத்தீங்கன்னா நீங்க நான் முதல்ல உங்களுக்கு ஒரு பேசிக் சொல்லி கொடுத்தேன்னா, you have to cross this and you have to cross that and together you have to add. So 2 into 2 என்ன, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 4. 2 into 1 என்ன வரும்? 2. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 6. அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான். எஸ், யூ ஆர் கரெக்ட். அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஸ்டிக் எங்க இருந்தது? இட் இஸ் none other than the middle of the sum. And then the last stick is also, it is presented in the sum already. Now you can visualize the last. So what is the answer? It should be multiplied. Don't add, my dear friends. If the number varies, then you will be in a trouble. So இது multiply தான் பண்ணணும், add பண்ணக்கூடாது. So 2 times 2 என்ன எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிம்பிள். 4. அவ்வளோதான் ஆன்சர். ஒரே லைன்ல ஆன்சர். Multiplication table இதுல என்னன்னா, if you have done any mistake in the middle, you can go and correct that part alone. அப்புறம் வந்து we don't need to memorize the steps. The steps are already presented in the sum itself. Now I have demonstrated only a 2-digit number, friends, and there is 3-digit number, there is 4-digit number, there is 5-digit number, there is 6-digit number, there is 7-digit number, any digit number. Just by sitting in front of the sum, you can straight away tell the answer without taking a pen. That is the challenge. எடுத்த உடனே நீங்க ஆன்சர் பண்ண முடியும். You can answer the sum without taking a pen. See how good it is, right? இப்போ இந்த சம் நீங்க மறுபடியும் கொடுத்தா பேனா எடுத்தா போடுவீங்க? Never you will do. You will just by seeing this you will be able to solve this sum, இல்லையா? Yes. So in the methodல என்ன பியூட்டி அப்படின்னா, the numbers are not related. Any number can be there. அதனால இதுக்கு நம்ம என்னன்னு பேர் வச்சிருக்கோம்னா random multiplication. என்ன கண்ணாப்புண்ணான்னு 2 நம்பர் இருந்தா கூட we will be able to multiply those numbers and we will be able to get that. நல்லா இருக்கா பாருங்க. So this is a model. I would like to say 462 is the answer, friends. Okay, let's go to next. So this one, why sir you are giving this one? Already I have given you how to recall 9th table in hands. So you know the technique, use the technique to. So இது எதுக்கு சொல்றேன்னா, I want you to concrete 3 important points. One is a shortcut may have a shortcut. ஒரு ஷார்ட்கட் குள்ளே ஒரு ஷார்ட்கட் இருக்கும். Point number 1. Point number 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்ல எதுக்கு இந்த சம் வந்து டிஃபிகல்ட் சம்மா ஈஸி சம்மானா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான இதுல கேரி இருக்கும். ஸோ இந்த சம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ ஸோ 9 3s are, anyone can tell now what is 9 3s are? 27. ஒரே ஒரு ரூல்ஸ் தான். when you get 2-digit number as answer, you should not put 2 digit, you have to put the unit digit and the remaining should be taken as carry. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா 7 மட்டும் தான் போடணும், 2 சின்னதா கீழே கேரியை வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. So now 9 into 5 45, 4 into 3 12. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. Anybody can add 45 plus 12 and tell me the answer. 45 plus 12. 57. 57. But you have, very good. But you have a carry here too. 59. 59. அப்படியே போட்டுடலாமா? 59 போட முடியாது. So what I have to do? Carry 5. 9 here and 5. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். So the third point is, if you go to the last one, you know what to do. 4 into 5. Actually it is 20. But you have a carry 5. Come on, tell me what is the answer.
25. 25. அவ்வளவுதான் ஆன்சர். Now I have explained a 2-digit number, but there is 3-digit multiplication, 4-digit, 5-digit, 6-digit, 7-digit, like that it goes on. So any random multiplication can be done very fast using these techniques. So I think you have understood this one. Yes or no? Well, again, Yes, sir. your voice is gets low. Yes sir. உங்க வாய்ஸ் அப்பப்ப குறைஞ்சிடுது, ஏன்னு கவனிங்க. But mic அங்கே தான் சார் இருக்கு. நீங்க I will check it out, sir. I will check. I will check it out. குறையுது. I will hold my mic, sir. Please, I will please. hold my mic so that I will not move. I understand, sir. I will hold my mic. Thank you, sir. சார் எங்களுக்கு க்ளீனா தான் சார் ஆடிபிளா இருக்காரு. உங்களுக்கு க்ளீனா இருக்கா? சார் க்ளீனா இருக்கு. அது போதுமே. That's good. Okay. அது போதும். ஏனா that's good sir. Thank you sir. அப்ப நான் தான் So சரி. this one அப்படி இல்ல. It's okay. Now using this technique we can go for 3-digit multiplication, we can go for 4-digit multiplication, like that. I have taken a small sum for an example. So you have to treat these three as 3 passengers. First passenger, second passenger, third passenger. First passenger, you know that it is a straight line. Second passenger also, you already know that it is a cross multiplication. And third passenger, it is nothing but a star. ஸ்டார்னா என்னன்னா 3 நம்பர் கிராஸ் மிடில். ஸோ இப்போ நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. சார் 3மே முடிச்சிட்டேன் சார் அப்படின்னா யூ ஹேவ் டு skip out the first one. First passenger skip பண்ணிட்டீங்கன்னா அப்போ second and third and then the final one. இப்படி தான் நம்ம போட போறோம். We are going to solve this within a few seconds. Can anyone say the answer for the blue line which is going to come here? Blue line உங்களுக்காக ஹெல்ப்புக்கு நான் கூட்டிட்டு வரப்போறேன். I am going to bring the blue line. You should be able to answer. So what is 1 into 1? Can anyone say? 1. I have made it very, very simple for your understanding. So 1 or cross பண்ணிக்கோங்க. Now cross this and tell me the answer. 2 into 1, 2 into 1. Add that and tell me. 4, sir. 4. Oh, very 4. Very good, very good. You are right. There is no doubt in that. Now cross, see the symbol cross and the middle cross. Three digits are there. 1 into 1, 2 into 1, 2 into 2. Add all the three and tell me the answer. 2 into 1, 1 into 1, 2 into 2. Add 2 into 2. First, what is 2 into 2? Can anyone say? 2 2s are 4. 4. Okay. Now what is 2 into 1? 2. Okay. Now what is 1? 7. Okay, correct. Now you are adding. That is correct answer. 7. Then, now all the three are completed. I told you one important point that you have to skip out the first passenger. முதல்ல ஆளை கழட்டி விட்டுறணும் தமிழ்ல சொன்னா. ஓகேவா? முதல் பேசஞ்சரை கீழே இறக்கி விட்டுறணும். அப்ப இறக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் சொல்லிட்ட. அப்ப அவங்கள இந்த மாதிரி கிராஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். யார் சொல்றீங்க? 4. 4 தான். 2 into 2. பட் இன்னொரு நம்பர் இருக்கு பாருங்க. 1 into 2. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 6. 4 into 4 plus 2. 6. அப்ப ஃபைனலா இது மட்டும் தான் இருக்கு. இத சொல்லிருங்க. 1 times 2. Friends, இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். ஒரு 3 digit மல்டிப்ளிகேஷன் 4 லைன் வரும். ஆமாவா இல்லையா? 4 லைன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், அப்புறம் நீளமா ஒரு கோடு போட்டு அதை ஆட் பண்ணி அப்ப 4 லைன் போடுற சம்ம நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரே லைன். This is the power of maths or magic. இதுதான் நாம பண்றோம். ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ஜாலியா இருக்கும். when you see a large multiplication you will be happy. கரெக்டா? செகண்ட் பாயிண்ட் வந்து உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து அக்யூரேட்டா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். இது வரைக்கும் மேக்ஸே பிடிக்காது சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேக்ஸ் போட்டீங்கன்னா மேக்ஸ் வந்து கேம் மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு தான் we have done this program to you. I think you are all enjoying on the way. ஸோ இதுதான் ஆன்சர். ஒரே லைன்ல வந்துருச்சு. 4 லைன்ல வர வேண்டிய ஆன்சரை நம்ம ஒரே லைன்ல கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? புரியுதா? ரைட். ஸ்கொயர்ஸ் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் குட்டீஸ் கூட சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இது யாராவது உங்களுக்கு 11 to 19 ஸ்கொயர் வந்து இப்போ நான் சொல்லி தரேன். இந்த 11 to 19 என்ன ஒரு பியூட்டினா, some of you may know the answer. 11 into 11 அப்படின்னு கேட்டா சார் 121 அப்படின்னு சொல்லுவீங்க. I am not worried about the answer.
I want you to learn the technique. ஏன்னா sometimes ஏதாவது ஒன்று மறந்துட்டா எப்படி ரீகால் பண்றது அப்படின்னு பார்க்கணும். 11 into 11 யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் see the underline. 1 into 1க்கு என்ன வரும்? 1. அப்புறம் 11 plus 1க்கு என்ன வரும்? 12. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவு ஈஸி, ஒரே செகண்ட்ல போட்டுடலாம். அகைன் உங்களுக்காக 1 into 1 is equal to 1. 11 plus 1 is equal to 12. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் 11 to 19 இந்த மாதிரி போடலாம். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் கொஸ்டின் கேட்க போறேன். 3 into 3 9. 13 plus 3, can anyone say? 16. Answer is over. So this is a technique where you can solve all the sums for the squares from 11 to 19. This is not suitable for less or more than 11 to 19. Please understand, friends. Don't try for 10 as well as don't try for 20 also. This is suitable only for the numbers that is ranging from 11 to 19. We will go for one more example if you want. Why I'm going for this particular example? Because this has a carry. இதுக்கு என்ன இருக்கு? கேரி இருக்கு. So 4 into 4 க்கு என்ன வரும்? 16. But this time you have a carry, right? So carry வந்து சின்னதா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, I have written but it is not visible to you, so I'm repositioning. See, you can see the carry here. So now what is 14 plus 4? 18. 18 கூட அந்த கேரி சேர்த்துனீங்கன்னா 19. அந்த மாதிரி. So this is squares from 11 to 19. And any tough guys studying more than 7th standard or 8th standard, they can, or anybody can come for this open challenge. 7 into 7. 7 into 7 தெரியலனா நான் சொல்லித் தரேன் 49. That is not important because now you know how to recall a table, you know how to recall a table without memorization. Everything is possible. நான் கேக்குறது என்னன்னா how to do this அப்படிங்கிறது தான். So 7 into 7 49 க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியமான விஷயம். Come on, say. Anyone? 7 into 7 49 சொல்லிட்டாங்க. 49. என்ன பண்ணணும்? What you have to do? 9 we should. 9 தான் போடணும். Very good. 9 போட்டுட்டு 4 kilo. Yes, you are correct, friends. அதுதான் ரொம்ப ரொம்ப important. So you have to put only 9 here and the 4 behind here. So now you have to add this 17 and 7. What is 17 and 7? Add, don't multiply. 24. 24. You have a carry. 28. 28. Very good. 28. இந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போடுறது தான். இந்த மாதிரிலாம் we are able to do this அப்படிங்கிறது தான். The last one which I would like to say you, இது பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கூல்லயே இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஸ்கொயர்ஸ்லாம். ஆனா இது ஒரு செகண்ட்ல போட முடியுமா அப்படின்னா, can you do this within 1 second அப்படின்னா it is possible. I will tell you how. When you see 5 5 அப்படிங்கறத கண்ணில் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ரைட் சைடு ஆன்சர்ல 5 into 5 25 போடுங்க. ஸோ வாட் இஸ் இந்த லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இந்த 3க்கு அடுத்த நம்பர் என்ன? Can anyone say by order? What is the number? 4. Now I'll always add the number next to the number which is present here. இங்க 3 இருக்குன்னா இதுக்கு நெக்ஸ்ட் நம்பரால இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 12. ஆன்சரே அவ்வளவுதான். 1225 தான் ஆன்சர். ஸோ இதுதான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா you may think is it suitable only for okay friends, now I have a small briefing all about this program. அதுதான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அதை சொல்லிட்டோம்னா we will come to that. I'm going to close the screen share now. Are you comfortable? எப்படி இருந்தது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு? That feedback we will come later, but I'm talking about இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இந்த சம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா இருந்தீங்களா அதை கேட்குறேன். Sure. You are able to do this, right? By your own உங்களால பண்ண முடிஞ்சது இல்லையா? Fine. Thank you. Sure. நான் இப்போ ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ண போறேன். I will tell you all about this program. So friends, இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா it is not only for children. It is for students who are going for competitive exams like NEET, JET. And also it is for college students who are attending the placement rounds.
it is also useful for the competitive aspirants like அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா TNPC group 1 group 2 group 4 staff selection commission railway banking UPSC எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இது தேவை. அது மட்டும் இல்ல, இதை நீங்க பண்றதன் மூலமா யுவர் மென்டல் எபிலிட்டி வில் சர்டன்லி இன்க்ரீஸ். அதாவது ஸ்பீடா போடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். மேக்ஸ் மேல இருக்கிற வெறுப்பு, த ஹேட் ஓவர் த மேத்தமேட்டிக்ஸ் வில் கோ அவே. அதே மாதிரியே யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் டே டு டே லைஃப். இப்போ நாங்கள் இதை ஏன் மைண்ட் வித் மைண்ட்ல கொண்டு வந்தோம்னா because it is all about mind. If you are able to solve problems, then you will certainly become a great person in your life. அதுதான் இங்க இருக்கிற கனெக்ஷனே. For those who are able to solve problems, they can become something great in their life. And if you are able to find solutions for the problems very fast, then ultimately this is a habit of making it. அதுதான் இங்க இருக்கிற கனெக்ஷன். ஸோ வண்டர்ஃபுல் பார்ட்டிசிபேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா பண்ணீங்க. அப்பப்போ இன்ஸ்டன்டா ஆன்சர் அள்ளி வழங்கிட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. வித்தவுட் யுவர் பார்ட்டிசிபேஷன் பட்டுக்கு ஆன்சர் சொல்லிட்டே இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்காது. நான் என்ன ஆன்சரே சொல்ல விடல, நீங்களே தான் எல்லாமே பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஸோ தேங்க்யூ வெரி மச். Now we will go for the further proceedings. இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது என்ன அப்படிங்கிறதுலாம் நான் வந்து இப்போ ஸ்டீஃபன்ராஜ் சார் கிட்ட கொடுத்துறேன். அவர் உங்க கூட இன்டராக்ட் பண்ணுவாரு. நீங்க உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் அவர் கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஆல் ஃபார் லிசனிங். தேங்க்யூ சார். Thank you, Thangavel. Happy, really happy. Boys, kids, please say what did you learn? How was the program? So, is it useful? Unmute and speak. Interesting, and it was easy to solve the questions, sir. Okay. First of all, I will be thinking, I will be doing long steps. Now it has become easy, sir. Great. சார் முன்னாடியெல்லாம் நான் வந்து மேத்ஸ்ல ரொம்ப டிஃபிகல்ட்டி பார்ப்பேன். இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு சார். Very good. Okay, very good. What's your name? கியோனா சார். Kiona. Oh, your name is Kiana. Where are you from? From Chennai சார். Oh, great. Oh, great. So nice. Then, anyone? Ruby? Jay? Anyone can talk? Yeah, Archana. It Please was talk. helpful. Yeah. Hi, Ruby. Madam, this is James or the family. அது நான் சொன்னேன், அவங்கள வெல்கம் பண்ணேன். I saw their name and I was able to identify. Yeah, it was really good, sir. The kids really enjoyed. Happy, Ruby, meeting you after a long time. Yeah, it is our pleasure too, sir. Thank you. Jay, talk something, Jay. How are you? Do you know me? Talk something. It's okay. Just talk something. Yes, open your mouth. He's ready now. Don't mess up. Just Say something. Did you learn something? Yes or no? yeah, Janish, don't mess up. Did you learn something? Please. Did you learn something? Yeah, I learned something. Okay. Happy? Yeah. Oh, so nice. Thank you. Good. Ruby, how do you feel? Yeah, it was really good, sir. J-Rose being typical teenager, so please excuse him. It's okay. Okay, ma'am. It's okay, ma'am. We take it in the right. எலச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. Anyhow, it's okay, Ruby. We'll talk later. Sir, it was quite easy and interesting. So nice. What's your name? Archana. Archana. Great. Very good. Where are you from, Archana? Sir, I'm from Coimbatore, Which Very class? 5th standard. So Very nice. good. Very Did good. you learn Nice. something? Yes, something new. புரிஞ்சுதா உங்களுக்கு? Something new. Yes, sir. Answer பாருங்க. Something new. Very good. So happy. Any வேற யாருன்னா? Any other kids?
ஸ்ரீ இருக்கீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ சரவணன் ஸ்ரீ இருக்கீங்களா? Yeah, I think he is there. Yeah. Yeah, talk something. வேற யாரும் பேசுங்க. Good evening. Good evening. Good evening. வாங்க. Krishna's mother Pungudi. Actually, I joined in the mid. I was traveling, so I just disconnected my call. So I reached home and I joined with my daughter. It was very easy for her to understand the basic concepts. So I'm working as a teacher, mathematics handling. So it was quite easy. In the live class, I used to give some tricks like this before starting the concept learning. But now, unfortunately, due to this pandemic issue, we are in online class. So I just shared your link to few of my toppers in the class. One of my student also has joined. She was also answering, Hartamitra. Okay. Thank you, Hartamitra, for joining the class. Thank you. Thank you. Thank you, sir. It was very easy for others also to listen. It is available online. Anyone can see in future also. Okay. Thank you. Thank you for joining. Yeah, sir. Thank you. Thank you. Anyone? Sir, சொல்லுங்க. good evening. Good evening. I am Saravana-Sri. இடையில தான் சார் ஜாயின் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா சில்ட்ரன்ஸ்க்கு இன்னும் நிறைய பேரை ஜாயின் பண்ண வைக்கணும் சார். நான் பார்க்கும்போதே யோசித்தேன், ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு, பிள்ளைய இன்னும் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசித்தேன். நெக்ஸ்ட் டைம் சார் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாரு. அதுதான் வேணும். அவங்களுக்கு புரியுது இல்லைன்றது வேற விஷயம். அவங்க லெவல்ல இறங்கி அவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படியே மேத்ஸ் அப்படின்னு பயப்படாம அதை ஒரு ஜாலியா எடுத்துட்டு அந்த மாதிரி சொல்லி தரணும். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் வீக். ஆமா சார், ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் சார். தேங்க்யூ சார். வேற யாராச்சும் பேசுறீங்களா? anybody? ரூபி, அவங்க ரெண்டு பேரும் தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா? Yeah, the language was the main problem for them, sir. So they followed a bit. Okay. Oralukku understand panninaanga. It was a main barrier, but Janish really enjoyed the squares, especially the squares. He was enjoying a lot. Okay. You have made it in both the things, ma'am. That's why I inquired in the beginning itself whether they are comfortable in Tamil or English. So I was aware that some of the students they cannot understand Tamil. So I made it in both the English and Tamil. Most of the presentation in English and some explanation only in Tamil, so that everybody can understand. That's how I have made it. Let them see it again and again and online so that they can understand, I think. Yeah, neat. Good. Neat. Yeah, it was easy for them, but he enjoyed a lot. So thank you. It was very descriptive and all. So it was really good, and they managed to enjoy. Yeah. Happy seeing all. Okay. Good to see you. Thank you so much, sir. Thank you always. Where are now? Anyone? Yes, madam. நீங்க பேசுறீங்களா? ஆன்சர் சார் இருந்தாரு, அவரை காணோம். ரொம்ப நல்லா இருந்தது சார். நம்ம படிக்கும் போது இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க வாத்தியார் இல்லையேன்னு இருந்துச்சு. உண்மையாவே அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி டவுன் டு எர்த் இறங்கி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு ஸ்போக்கன் இன் போத் லாங்குவேஜஸ். And children also very responsive. Immediately they were giving back the answers எல்லாம் அப்படின்னா without applying the mind. அதுவும் ஆன்லைன் கிளாஸ்ல so much ஒரு ரோபஸ்டோட பிள்ளைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா நிஜமாவே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுக்கு மேஜிக்கா மேத்ஸா அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அந்த நல்ல டாபிக்கு பொருந்தி இருந்தது. மைண்டுக்கு ரொம்ப நல்ல ஒர்க், ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். நிறைய ஆனா இது ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு மாதிரியான தீமை அப்ளை பண்றதுனால they should know all these techniques and they should use it and get conversed. அப்போ முழு கோர்ஸ் மாதிரி அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி படிச்சாங்கன்னா தான் வந்து அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா வந்து 30 மாடல்ஸ் வச்சிருக்காரு அவரு.
அதுதான் சார், this is a sample kit which has been shown. If they have to be full pledged வந்து அது பண்ணனும் அப்படினா they should understand and practice and get it. அது அந்த மாதிரி இருந்தா they can conversant அது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும், சிம்பிளா யூஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். For competitive exams apart from students, this would be highly useful. Yeah, of course. Thank you sir, thank you. Thank you ma'am, thank you for joining. செல்வா இருக்கீங்களா? சார் வணக்கம். இருந்தாரே ஆனந்தன் செல்வான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவங்க பையனா என்னன்னு இல்ல செல்வா சார் இருந்தாரு, பட் இப்ப வந்து வெளியே. செல்வா இருக்கீங்களா? சார் வணக்கம். சார் வணக்கம், நாராயணமூர்த்தி. ஒன் மோர் ஸ்டூடெண்ட் ஆஃப் தங்கவேல் ராஜ். ஃபுல் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காரு மேம். அதாவது எனக்கு இந்த மேடம் சொன்னது என்னன்னா, நான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து ஸ்கூல்ல இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு. உண்மையாவே இந்த ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சம் டீச்சர்ஸ். Of course, now Mr. Thangavel Raj, the students, what I want to tell, let them get through this course. கொஞ்சம் ஒரு 15 to 20 minutes daily spend பண்ணா போதும். They can get through it thoroughly. ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. I request the students to go through this course. Spend some 15 to 20 minutes a day and they can master this. It is not this is not something difficult. This is very easy, provided you have commitment and spend some time daily. அவ்வளவுதான் சார், வேற என்ன. நான் வந்து நானும் ஒரு மாணவன் தான். தேங்க்யூ சார், நீங்க ஜாயின் தேங்க்யூ தங்கவேல் ராஜ். தேங்க்யூ ஹாப்பி. தேங்க்யூ. செல்வாவோட டாக்டர் கத்துக்கறாங்க இதுல. ஆக்சுவலா ரெகுலர் கோர்ஸ் அவங்களுக்கு போய். அப்படியே? ஓகே ஓகே ஓகே. அவங்க யுஎஸ்ல இருக்காங்க சார். யுஎஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க கத்துக்கறாங்க ரெகுலரா. அவங்களோட ஃப்ரெண்டோட டாக்டரும் கத்துட்டு இருக்காங்க. இட்ஸ் கோர்ஸ் இஸ் கோயிங். யார் வேணாலும் ஸ்டீஃபன் சார் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா. anybody வேற யாராச்சும் இருக்கீங்களா? Sir, my name is please. Anish sir. I loved this session sir. It was very useful. I will be using it all in my subjects. Waiting for your more sessions to use it. Okay. Good, happy. Thank you. Anyone? Lata madam? அதான் மேடம் இருந்தாங்க. புவனேஸ்வரி மேடம் இருக்கீங்களா? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், வாங்க. சார் நான் ஜாயின் பண்ண நேரம் ஆயிடுச்சு. 7:55 தான் ஜாயின் பண்ணேன், கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ பேசிட்டு 7:55 என்னால் கேட்சப் பண்ண முடியல. அப்கோர்ஸ் சில்ட்ரன் கொடுத்த இமீடியட்டா ஆன்சர் பண்ணதை பார்த்தேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்த்துதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கோ டு தி லிங்க், அந்த இதில் ஃபேஸ்புக் லிங்க்ல பார்த்து மெசேஜ் சார். பட் தேங்க்ஸ், அவர் நல்லா பசங்க கிட்ட அவர் கன்வர்சேஷன்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்தது, நல்லா பண்ணாரு. நல்ல செஷன். ஹி கேவ் நைஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ரியலி ஹாப்பி தங்கவேல. ரியலி நான் எதிர்பார்க்கவே இல்லை கிட்ஸ் இவ்வளவு பேர் வருவாங்கன்ட்டு. ரியலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யாரா பேசுறீங்களா? விஜயா பானுன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் பேசலாம். இருக்கீங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கீங்க, நீங்க பேசுங்க. இல்ல அவங்க மைக்கே ஆஃப். சொல்றீங்க? ஓகே. ஆமா ஆமா, அவங்க மைக்கே ஆஃப். இல்ல ஆக்சுவலா அவங்களோட மைக் இல்ல, ஆடியோ எனேபிள் பண்ணாம. இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் எங்க ஊர் கிட்ஸ், ஈரோடு கிட்ஸ். யார் அது? ரிதனி அண்ட் சைந்தவி. அவங்கள பேச. சோ அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டூடண்டா? இல்ல, என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்க. ரைட், ஓகே ஓகே, சோ நைஸ். சார் யூ ஆர் ஃப்ரம் ஈரோடா சார்? எஸ் மேம். ஓ, நாங்க எங்களுக்கு நேட்டிவ் ஈரோடு தான். அப்படியா? கருங்கல்பாளையம். ஓகே. நீங்க சார்? நான் திண்டல்ல இருக்கேன் சார். திண்டலா? சரி சரி, ஓகே சார். நைஸ் சார், நைஸ் சார், தேங்க் யூ. Ridhani, do you want to speak? If you want to speak, you can unmute and speak now. Ridhani, பேசுறியாமா? Come on. No, sir. No, for unmute. You can express. Okay, right. Harita? Yes, please. Sir, this class I enjoyed the. Unmute ma, unmuted. Yes, he's talking.
I think it. This class was very. Okay, thank you. Did you learn something? Yes, sir. Okay, happy. So, shall we close? Nancy sir இருக்கீங்களா? இல்ல போய்ட்டாருன்னு நினைக்கிறேன் நான். போய்ட்டாரு. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? Okay, Thangavel, do you want to say something? Yes, sir. Of course, they have to practice regularly along with the worksheets. If they do that, when they see their regular problems in the curriculum, they have to apply these techniques in their regular problems also, so that they can gradually increase their speed and they can excel in all the shortcuts. And we have a lot of space to utilize and use these shortcuts in our day-to-day life as well as in our competitive exams. And also it increases our mental ability. I learned it from my father when I was studying 5th standard. So what way it will help for the people, kids like these kids? Thangavel, இவங்க இந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அத சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டாவது மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கல்கேட் ஆகும். The third important point is அவங்களோட ஸ்பீட் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் வந்து any competitive exam comes across அப்படின்னா they will be able to crack it on time because need some people I think இப்ப இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க யூகேல இருக்காங்க நினைக்கிறேன், அவங்க பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் வந்து அங்க இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட், மேக்ஸ் ஒலிம்பியாட் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் இந்த ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சாதான் they can crack on time. அது ஒரு விஷயம். அது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நார்மலி we hate maths because we feel it is difficult. அந்த தான் வந்து எடுத்துடலாம் நம்ம வெளியில. இப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து எனக்கு ஒரு ஜாலி, மேக்ஸ் வந்து ஈஸி, அப்படி மேக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் வித்தவுட் மேக்ஸ் நோ அதர் சப்ஜெக்ட் கேன் பி தேர். இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும், மேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப மேக்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு இந்த மேக்ஸ் ஆர் மேஜிக் ப்ரோக்ராம் will help அப்படிங்கிறது என்னோட. From what age and which standard they can learn? My course it is all about above 5th standard, and from 5th to 7th I advise them to sit along with their parents. I allow them. Normally people won't do that. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க பேரண்ட்ஸோட உட்காந்து கவனிக்கலாம், ஏன்னா நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். மற்றவங்க இதை அலோவே பண்ண மாட்டாங்க. Even பாத்தீங்கன்னா teachers, I allow teachers along with their kids to sit together and learn these techniques. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ண முடியும் அந்த குழந்தைங்களுக்கு. That is why I do this. How many days you will take for the full course? It will take 15 days into 1 hour. 15 days. Very simple course. 15 days into 1 hour. Anybody can study this. Okay, right. See, why I'm asking all these questions, it will be available on the net, people will come to learn, say, and then they will know the details. We conduct crash courses also, but this is all about one-to-one interaction, better understanding, and proper worksheets, routine checkups, and finally, after learning, they will never forget anything because they are going gradually 1 hour basis, and after the 15th hour they will have all the review sheets, they will have all the worksheets, and they will have all the practice sheets. And after that also I give post training support at free of cost. And then one more thing, as much as worksheets, if they want to practice, I will prepare myself and I will give it to them. That is also free of cost. Thank you. Really happy. We enjoyed our session. Thanks for all your participation. And really, நான் எதிர்பார்க்கவே இல்லை குழந்தைங்க எல்லாம் நான் இவ்வளவு சந்தோஷமா வருவாங்கன்ட்டு. கடைசியா தான் தோணுச்சு எனக்கு ரூபிக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. சரின்னு தான் ஜேம்ஸுக்கு மெசேஜ் பண்ணேன் நான். டைம் கிடைச்சா ரூபியும் பசங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி ஹாப்பி ரூபி. சரி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரையும். ஜேம்ஸ்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் ஜேம்ஸ்ட ஒரு ரிக்வெஸ்ட்லாம் நாங்க வச்சிருந்தோம், ரூபி ஒரு நாள் பேச சொல்லணும், யூகே கல்ச்சர் பத்தி பேச சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லிருந்தாரு சார். நோ, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணனும். Then we are going to do it, but I will try. Okay, right. பண்ணுங்க. அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். அம்மா நல்லா இருக்காங்க. Thank you. So shall we close the session? Yes sir. Thank you. Happy. Bye. Take care. Good night. Happy.
Bye. Thank you.